அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் பொதுக்குழுவிற்கு வந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராவணன் அண்ணன் அவர்களுக்கும், பொருளாளர் அன்பு சகோதரி கவிஞர் திலகபாமா அவர்களுக்கும், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய சக்தி கமலாம்பாள் அம்மா அவர்களுக்கும், திருமதி காசாம்பு பூமாலை அம்மா அவர்களுக்கும், இந்த மகளிர் சங்க மூத்த நிர்வாகிகளான நிர்மலா ராசா அக்கா அவர்களுக்கும், சிலம்பு செல்வி அக்கா அவர்களுக்கும், எங்களுடைய அன்பு அம்மா மருத்துவர் தமிழரசி ஆதிமூலம் அம்மா அவர்களுக்கும், திருமதி செல்வி செல்வம் அக்கா அவர்களுக்கும், அன்பு சகோதரிகள் ஜமுனா கேசவன் அவர்களுக்கும், சோபனா குமரவேல் அவர்களுக்கும், கீதா ரமணி அவர்களுக்கும், அன்பு சகோதரி கஸ்தூரி அவர்களுக்கும், ஷக்கீலா அவர்கள் வழக்கறிஞர் ஷக்கீலா அவர்களுக்கும், ரஃபேல் வெர்ஜினியா புதுவை அவர்களுக்கும், ஜெமிமா பிரியதர்ஷினி மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் என்ற இந்த நிகழ்ச்சியை நாம் கடந்த நவம்பர் 22 சென்னையில ஒரு மாதிரி நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். எல்லாருக்கும் தெரியும், அதுவும் ஒரு கல்யாண மண்டபத்துல, திருமண மண்டபத்துல நீங்க எல்லாம் வந்தீங்க. இவ்வளவு பேர் வர முடியல. இதுல கொஞ்சம் ஒரு சிலர் நம்ம வந்திருந்தோம், ஒரு பாதி பேராவது அந்த நிகழ்ச்சியில வந்திருந்தோம். கலந்து கொண்டு இந்த மாதிரி தான் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற ஒரு முழக்கம், அந்த முழக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம ஆரம்பிச்சோம். அதுவும் காஞ்சிபுரத்துல 22 டிசம்பர் 6 தொடங்கிய நிகழ்ச்சி. முதல் நிகழ்ச்சி 22 மாதிரி நிகழ்ச்சி. எப்படி இதை மகளிர் திருவிழாவாக இல்ல ஒரு குடும்ப விழாவாக இதை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மாதிரி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதற்கப்புறம் காஞ்சிபுரத்துல முதல் நிகழ்ச்சியாக டிசம்பர் 6 நாம் நிகழ்ச்சியை துவக்கினோம். சரியாக மார்ச் 8 மகளிர் தினத்தை அன்று அந்த நிகழ்ச்சியை நாம் முடிந்தோம். இந்த 108 நாள் மகளிர் மீட்பு பயணத்தை எல்லா பகுதியிலும் பெண்களை எழுச்சியுற வைத்த நமது பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு நமது அத்தனை பேரின் சார்பிலும் வாழ்த்துக்களை மலர் மாலையாக நாம் சேர்ப்பிப்போம். குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும், ஆனா வாழ்த்த சொல்லிருந்தோம்ல. நல்லா சக மகளிரை பாராட்டுகின்ற தருணம் மிக மிக முக்கியமானது. எல்லா தளத்திலும் மகளிரை எழுச்சியுற வைத்த எமது அருமை சகோதரி சௌமியா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நமது அத்துணை பேரின் சார்பிலும் மலர் மாலையை வாழ்த்துக்களாய் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமிகு சௌமியா அன்புமணி அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை மலர் மாலையாகவும் கரவோசத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
மிக்க நன்றி. உங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் என்றென்றைக்கும் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை காஞ்சிபுரத்தில் ஆரம்பித்து கன்னியாகுமரி, அதாவது தமிழ்நாட்டின் வடபகுதியில் ஆரம்பித்து கடைக்கோடி தென்பகுதியில நாம நிறைவு செய்தோம். நிறைவு செய்து முடித்து விட்டு பார்த்தால் சரியாக 108 நாட்கள், சரியாக 108 நாட்கள் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய நடைபயணம் 108 நாட்களாக தொடர்ந்து நடந்தது. 100 நாட்கள் நடைபயணம் என்றுதான் ஆரம்பித்தாங்க. ஆனால் நடுவில் சில ஒரு வாரம் அது தள்ளி போய்விட்டதால் 108 நாட்கள் நடைபயணம் நடந்தது. அதே போல நம்முடைய மகளிருடைய இந்த எழுச்சி பயணம் 108 நாட்கள் நடந்தது. அது என்னமோ 108க்கும் நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் நினைக்கிறேன். ஏன்னா தமிழகம் முழுக்க மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க 108 ஆம்புலன்ஸ் என்ற ஒரு வண்டி தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க பயணித்து எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது என்றால் அந்த 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்ததே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தான். இந்த பயணத்தை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அது இவ்வளவு பெரிய வெற்றியாக அமையும் என்று யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு மாவட்டத்திலையும் அத்தனை மகளிரும் மூத்த நிர்வாகிகளும், அதை விட மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட தலைவர் அவர்களும் அங்க இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்கள், சகோதரர்கள் சகோதரிகள், அப்படிதான் சொல்லணும், ஒரு குடும்பமா தான் செஞ்சாங்க. அதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அவங்க மாவட்ட செயலாளர் அவங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்து கொடுத்தாங்க. மாவட்ட தலைவர்கள்லாம் அவ்வளோ அழகா இன்னைக்கு அதை கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தாங்க. அதே சமயம் அந்த மகளிர் பொறுப்பாளர்கள்லாம் சந்தோஷமா ஒரு வாரம் 10 நாள் அவங்க வீட்டுல எத்தனை கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு கட்சி பணியாற்றினார்கள். அது கட்சி பணின்னு சொல்றதை விடவும் மகளிர் விழிப்புணர்வு பிரச்சாரம் இல்லையா? நீங்க போய் இது என்ன வெறும் சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாம எல்லாரும் எதுக்காக செய்தோம்? மகளிருக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. விஷயம் தெரியலன்னா ஒண்ணுமே தெரியாது. என்ன வீட்டுல இருப்பாங்க, இல்ல என்னைக்கோ ஒரு நாள் வெளில வருவாங்க, கோயிலுக்கு வருவாங்க. ஆனா அவங்களுக்கு விஷயத்தை சொல்லக்கூடிய நிகழ்வாக இந்த மகளிர் பயண நிகழ்ச்சியை மாற்றி அத்தனை மகளிரும் அவ்வளோ கடுமையா வேலை செய்தாங்க. நாங்க நிகழ்ச்சிக்கு போகும்போது சொல்லுவாங்க, நேத்து இரவு 2 மணி வரைக்கும் அந்த மண்டபத்துல இவங்க இருந்தாங்க, கொடி கட்டிட்டு இருந்தாங்க, எல்இடி போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆர்வமாக செய்தார்கள். அத்தனை பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்களுக்கும் அதை நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் மகளிர் சங்க பொறுப்பாளர்களுக்கும் துணை அமைப்புகள் எத்தனையோ இருக்கின்றது. பசுமை தாயகம் இருக்கின்றது, வழக்கறிஞர் பிரிவு இருக்கின்றது, SIS இருக்குது. எல்லாரும் சேர்ந்துதான் இந்த நிகழ்ச்சியை வெற்றியாக கொண்டு வந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்ல, ஒரு ஊர்ல இருந்தும் நம்ம சொல்லிட்டோம், ஒரு ஊர்ல இருந்தும் வரணும். ஒரே ஊர்ல இருந்து 100 பேர் வந்தா பத்தாது. ஒரு கிராமத்துல இருந்தும் 5 பேரோ 10 பேரோ வந்து உட்கார்ந்து நிகழ்ச்சியை கேட்கணும்னு சொன்னோம். அதே போலதான் நடந்தது. எல்லா ஊர்ல நான் எந்த ஊர் பேர் சொன்னாலும் கை தூக்குவாங்க ஒரு 10 பேர். ஆமா, நாங்க அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அத்தனை ஒரு வெற்றிகரமாக நடத்திய நிகழ்ச்சி. உங்க எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற முழக்கத்துடன் நாம் ஆரம்பித்தாலும் அத்தனை பேரும் சிங்கப்பெண்களாக எழுந்து வந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றியாக்கினீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு கூட இந்த பொதுக்குழுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. ஆனா அது எவ்வளவு சிரமம்னு எனக்கு தெரியும். ஒன்னொன்னுக்கும் நம்ம அனுமதி வாங்கிட்டு தானே வரணும் இல்லையா? ஒரு விஷயத்துக்கும் அனுமதி வாங்கணும். நம்ம நன்றி சொன்னாலும் சரி, சொல்லலைனாலும் சரி, அனுமதி வாங்காமல் வரவே முடியாது. சின்ன வயசுல இருந்து இதே வேலை தான் இல்லையா? வீட்டுல பெரியவங்க கிட்ட அனுமதி வாங்கணும், இல்ல குடும்பத்தார்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க வரணும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தா கொஞ்சம் பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமை வச்சதுனால இன்னும் கூடுதலாக வேலை. காலையில உடனே கிளம்பி வர முடியாது. கிளம்பி வர முடியுமா? நாங்க கிளம்புறோம், மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க, அண்ணன் கூப்பிட்டுருக்காரு, அண்ணன் அன்புமணி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நீங்க கிளம்பி வர முடியாது. எல்லார்கிட்டையும் 2 நாள் முன்னாடி சொல்லிட்டு தான் வரணும். அப்படிப்பட்ட அனுமதி மட்டும் அல்லாமல் எவ்வளவோ தயார் பண்ணிட்டு வரணும். அதுலயும் பாத்தீங்கன்னா விமர்சனங்களும் அதிகமாக வரும்.
பொது பிரச்சனைக்காக தான் நீங்க வரீங்க. நிறைய விஷயங்களை வெளில வரும்பொழுது என்ன சொல்லுவாங்க, ஐயோ என்ன எப்ப பார்த்தாலும் மீட்டிங் போயிட்டு இருக்கிறாங்க, இவங்க மெட்ராஸ் போயிட்டாங்க, எல்லா வேலையும் விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை கதையை ஒரு படமா எடுக்கலாமா? ஒருத்தருக்கும் ஒரு படமா எடுக்கலாம், ஒருத்தருடைய வாழ்க்கையே ஒரு திரைப்படமாக எடுக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நமக்கு படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், நம்ம நினைச்சதை படிக்க முடியலனா கூட ஏதோ கிடைச்சத நல்லபடியா வாழ்ந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவோட தான் இருக்கிறோம் இல்லையா? நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா என்ன சொல்லிடுவாங்க, வேணாம் வேணாம் அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுது மகளிருக்கு படிப்புனா வாத்தியார், அதாவது ஆசிரியர் படிப்பு தான் ரொம்ப சேஃப், ரொம்ப பாதுகாப்பு. அதே சமயம் இல்லைன்னா செவிலியர், நர்ஸ் படிக்கலாம், அது ரொம்ப பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நாம் என்ன விருப்பப்படுகிறோமோ அந்த படிப்பை கூட மகளிருக்கு படிக்க முடியாம ஒரு நிலைமை தான் இருக்கும். ஆனாலும் மகளிர் என்ன பண்ணுவோம், எது கிடைச்சாலும் சரி அதுல நல்லா படிக்கலாம் அப்படின்னு முதல் மார்க் வாங்குறாங்க. இன்னைக்கு பாருங்க, எந்த படிப்பு கிடைச்சாலும் அதுல முதல் மார்க் வாங்கக்கூடியவங்க பெண்கள் தானே. பெண் குழந்தைகள் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவாங்க. எல்லாத்துலயும் பாருங்க, எல்லாமே அவங்க தான் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு எது கிடைத்தாலும் அதை மன நிறைவுடன் ஏற்றுக்கொண்டு நன்றாக அதில் பரிமளிக்க வேண்டும் என்பதற்காக மெனக்கெட்டு படிப்பாங்க பெண் குழந்தைகள். அதே போலதான் வேலையும். பாதி சமயம் வேலை செய்யறதுக்கு வெளியூர்லாம் அனுப்ப மாட்டாங்க பெற்றோர்கள். இல்ல வீட்டுல கணவன்மார்கள் இருந்தாலும் அதே தான், வேணாம் குழந்தைய பாத்துக்கோங்க, வெளியூருக்குலாம் போக வேணான்னுடுவாங்க. வெளியூருக்கு போய் படிக்க வேலை செய்யலாம் முடியாது. வீட்டு பக்கத்துல வேலை கிடைக்குமானா அது ரொம்ப கஷ்டம். படிச்சாலே வேலை கிடைக்காது. படிச்சு நல்ல திறமை இருந்தா கூட வீட்டு அருகில் நமக்கு என்ன வேலை கிடைக்குதோ, அதாவது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எதையுமே பரவாயில்ல, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், எந்த சவாலா இருந்தாலும் அதை நம்ம சந்தித்து கொள்ளலாம் என்ற ஒரு மனோதிடத்தோட தான் பெண்கள் நம்ம வளர்றோம். அது நல்லதுக்கு தான். அது இருந்தாலும் இனிமே பாலின சமத்துவம் பற்றி பேசுவதெல்லாம் ரொம்ப தூரம். 150-200 வருஷம் ஆயிடும். ஆண் பெண் உரிமை, ஆண் பெண் சமத்துவம், இதெல்லாம் 150-200 வருஷம் ஆயிடும்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாலின சமத்துவத்தை நாம் வளர்க்கும் குழந்தைகளிடம் கொண்டு வரலாம். நான் ஒரு கூட்டத்திலே அதான் பேசுவேன். பாலின சமத்துவம்னா என்ன, ஆண் பெண் ஒன்னா சமத்துவம், ஒரே தட்டுல தராசுல வச்சு பாக்குறது. அந்த சமத்துவத்தை வீட்டுல கொண்டு வர முடியும், நம்மால கொண்டு வர முடியும், நம் குழந்தைங்களிடம் கொண்டு வர முடியும். எத்தனை பேருக்கு ஆண் குழந்தைகள் இருக்கோ, எத்தனை பேருக்கு பெண் குழந்தைகள்? எல்லாருக்கும் பெண் குழந்தைகள் இருக்குதா? எல்லாருக்கும். நானும் தூக்கிறேன், எனக்கும் 3 பெண் குழந்தைகள். எல்லாருக்கும் பெண் குழந்தைகளுக்கு. ஆண் குழந்தைகள் இருப்பவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இருக்கா ஆண் குழந்தைகள்? அப்ப நீங்கள் எப்படி அவங்கள வளர்க்குறீங்க, அதுல சமத்துவத்தை கொண்டு வந்து விடலாம் இல்லையா? நீங்கள் வளர்க்கும் பொழுது ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி கட்டுப்பாடு, ஒரே மாதிரி ஒழுக்கத்துடன் அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அந்த ஒழுக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? ஆம்பளை குழந்தைங்களுக்கும் அதே கட்டுப்பாடோட வளர்க்கணும். ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் அதிகமாக பசங்க கெட்டு போறது போதை பழக்கமும் மது பழக்கம் குடி பழக்கத்தால் தானே இல்லையா? இப்ப ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. ஏன் தெரியுங்களா? ஏகப்பட்ட கஞ்சாவும் போதை பழக்கம் பள்ளிக்கூடத்திலேயே கிடைக்கிறது, அவங்களுக்கு பழக்கமாயிடுது. அதே போல வெளியில வந்தா தடிக்கு விழுந்தா டாஸ்மாக், ஒயின் ஷாப், கள்ளுக்கடைகள், சந்து கடை என்ற ஒன்று கூட இப்ப வீட்டு பக்கத்திலே ஆரம்பிச்சிச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாவது என்பது ரொம்ப சுலபம் தமிழ்நாட்டில். இந்த பழக்கத்தினாலதான் பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது தெரியும் இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் வெளில வந்தோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி படிப்பதற்கெல்லாம் பெண்களுக்கு அனுமதியே கிடையாது. வீட்டுல தான் இருப்பாங்க. எழுத படிக்க தெரியாத அந்த மாதிரி அப்படிதான் பெண்கள் வச்சிருந்தாங்க. ஆனா எவ்வளவு பெரிய போராட்டம் செய்து எத்தனை பெண்களும் வீட்டிலிருந்து வெளியில வந்து படிக்க வந்திருக்கோம், வேலைக்கு வந்திருக்கோம், கல்லூரி படிப்பை செய்யறோம், இவ்வளவும் பண்ணிருக்கோம். ஆனா மறுபடி பெண்கள் பாதுகாப்பு என்ற ஒரு விஷயத்துல நம்ம பெண் குழந்தைங்களை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இன்னைக்கு என்ன சொல்றோம்? 6 மணிக்கு மேல வெளில போகாத. வெளில போனா என்ன ஆகும்? டியூஷனுக்கு போக கூடாது, வேலைக்கு போக கூடாது, நைட் ஷிஃப்ட் போக கூடாது, இரவு நேர பணிக்கு செல்ல முடியாது. ஏன்னா
திரும்பி வரும்பொழுது 4 டாஸ்மாக் கடையை தாண்டி தான் வரணும். இல்ல திரும்பி வரும்பொழுது அந்த பக்கத்துல யாராவது உக்காந்து இருப்பாங்க, அங்க என்ன நடக்கும், இருட்டா இருக்கும். அங்க எல்லா இடத்துலயுமா சிசிடிவி கேமரா இருக்கு? கிடையாது. எப்படி அவங்க வீட்டுக்கு வந்து பேருந்துல இருந்தோ ரயில் நிலையத்திலிருந்தோ இல்ல தொடர் வண்டி ட்ரெயின்ல எல்லாம் சேஃப்டி என்பதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. தனியாக பிரயாணம் செய்து வரவே முடியாது என்ற நிலைமை தான் இன்னைக்கு. 2 வயது குழந்தையிலிருந்து 70 வயது பெரியவர்கள் வரை பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்றால் அதற்கு காரணம் மது பழக்கம், போதை பழக்கம், கஞ்சா பழக்கம். ஆனா அதை முற்றிலுமாக தமிழ்நாட்டிலிருந்து அகற்றி விடுவோம் என்று சூளுரைத்து 40 ஆண்டு காலமாக போராடி வரும் ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதே போல அந்த பழக்கத்தை ஒரே நாளில் நம் தமிழ்நாட்டை விட்டு ஒழித்து கட்ட முடியும் என்று சொல்லிக் கொண்டு வருபவர் நம்முடைய அன்பு தலைவர், உங்களுடைய அண்ணா அன்புமணி தான். நான் சொல்ற இந்த ஒழுக்கத்தை பத்தி சொல்லிட்டு வந்தேன் இல்லையா? எப்படி அந்த பசங்களை நம்ம ஒழுக்கமா வளர்க்க வேணும், பையன் பொண்ணு எல்லாம் ஒண்ணுதான், அவங்களுக்கு அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தா இந்த பாதுகாப்பு பிரச்சனையும் தீர்த்து விடலாம் இல்லையா? ஒரு பையன் ஒழுக்கமா வளர்றான், கெட்ட பழக்கம் இல்ல, மது பழக்கம், போதை பழக்கம் எதுவும் இல்லைன்னா அவன் குடும்பத்துல பெண்களை மதித்து வளருவான் இல்லையா? அவன் என்ன பண்ணுவான், அம்மாக்கு மதிப்பு கொடுப்பாங்க, கூட வீட்டுல இருக்கக்கூடிய இல்லத்து மகளிருக்கு மதிப்பு கொடுப்பாங்க, கூட படிக்கிற பெண் குழந்தைங்க, அவ பள்ளிக்கூடத்துல படிக்கிற பெண் குழந்தைக்கும் மதிப்பு கொடுப்பான். சரி, நம்ம தப்பா அவங்கள நினைக்க கூடாது, தப்பாக நம்ம கூட படிக்கும் பெண்களை பற்றி பேசக்கூடாது, அவர்களையும் ஒரு உயிராக, அவர்களையும் உணர்வும் உணர்ச்சியும் ஒரு நல்ல ஒழுக்கமும் நிறைந்த ஒரு பெண்ணாக அவளை மதித்து நடத்த வேண்டும் என்ற ஒரு தெளிவான எண்ணமாவது அவங்களுக்கு இருக்கும். அப்ப போற வர பொண்ணுங்களை கேலி பண்றதோ, தனியா பொண்ணுங்க வந்து அதை கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்யறதோ செய்வாங்களா? அப்ப ஒழுக்கமாக ஒரு பெண் ஆண் வளர்க்கப்பட்டால் அந்த சமுதாயத்துல பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் இல்லையா? அப்ப பெண்கள் பாதுகாப்பு அதுல சேர்ந்து வந்துடும். அப்ப ஆண்கள் ஒழுக்கமாக இருந்தா அவங்க உடம்பும் நல்லா இருக்கும், கெட்ட பழக்கம் எதுவும் இருக்காது, நல்ல பசங்களா வளருவாங்க. அதே சமயம் பெண்கள் பாதுகாப்பு அதுல உறுதி செய்யப்படும். மற்ற பெண்களை பார்த்தா அவங்க தப்பா நினைக்க தோணாது. ஐயோ, இந்த பொண்ணை நம்ம நல்லபடியா நடத்தணும், இதுவும் நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி தான், அதை ஒழுங்கா பாத்துக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அதனால இந்த விஷயத்த நம்ம வீட்டுல கொண்டு வரலாம். தாய்மார்களாகிய நீங்கள் அந்த விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லணும், தவறே கிடையாது, அதுல வேற வழியே இல்ல, நாம சொல்லிதான் வளர்க்கணும். ஏன்னா சமுதாயத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலை கிடையாது. வெளியில போனா தப்பு செய்வதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. ஆனா வீட்டுல நீங்க அந்த விஷயத்த தெளிவா அவங்களுக்கு சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியம். அதே போல நான் இன்னொன்னு சொல்லணும், நீங்க எல்லாரையும் போய் பார்க்க போறீங்க, ஒருத்தரும் எலெக்ஷன் மட்டும் இல்ல, எலெக்ஷனுக்கு அப்புறமா கூட எல்லாரையும் போய் பெண்கள் கிட்ட நிறைய விஷயத்த சொல்லுங்க. உங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்களுடைய சாதனைகளை பற்றி சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நீங்க போறீங்க, இந்த 108 ஆம்புலன்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனா நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல இல்லையா? சில கிராமத்துல தெரியாது யாரு 108 ஆம்புலன்ஸ் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. வெளிநாட்டுலலாம் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் எல்லா ஊர்லயும் இருக்கு. வெளிநாட்டுலனா வளர்ந்த நாடுகள், அந்த நம்ம சொல்றோம் இல்லையா, ஐரோப்பியா அந்த மாதிரி ஊர்ல எல்லாம், அமெரிக்கால 911 இருக்கு, நிறைய ஊர்ல 900 இல்லையா, 900, அப்புறம் 311, அதே போல 35, இந்த மாதிரி எத்தனையோ நம்பர் இருக்குமா. அவங்கவுங்க நாட்டுக்கு ஏத்த மாதிரி நம்பர் கொடுத்து ஆம்புலன்ஸ் வரவழைப்பாங்க. நம் நாட்டுக்கு இந்த மாதிரி திட்டம் பக்கத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? வெள்ளக்கார நாட்டுல தான் இருக்குது, வளர்ந்த நாடுகள்ல தான் இருக்கு. நீங்க பக்கத்துல இருக்கிற நம்ம ஊர் பக்கத்துல இருக்க பாகிஸ்தான் அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி கூப்பிட்டவனே வரத்துக்கு வண்டி எல்லாம் கிடையாது. வளரும் நாடுகளில் ஒரே ஒரு நாட்டுல தான் அது இருக்கு, அது இந்தியால மட்டும்தான் இருக்கு. அதை கொண்டு வந்தவர் உங்களுடைய அண்ணா அன்புமணி தான். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சேவைய இந்தியாவுக்கு கொண்டு வந்த தலைவர் உங்களுடைய அண்ணன் அன்புமணி தான். அது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எந்த ஊர்ல போய் நீங்க எந்த நம்பர் பண்ணாலும் எந்த வண்டியும் ஹெல்ப்புக்கெல்லாம் வராது. இந்த 108 நம்பரை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அவருக்கு யார் ஐடியா கொடுத்தாங்கன்னா, எல்லாம் ஃபாரின்ல தான் பார்த்திருக்காரு, நம்ம ஊர்ல கிடையாது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க சென்னை வந்திருக்கீங்க, சென்னையில இருக்க ஆம்புலன்ஸ் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? நீங்க எல்லாம் எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா? தர்மபுரியில இருந்து வந்திருப்பீங்க, சேலத்துல இருந்து வந்திருப்பீங்க, எல்லா ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க. திருவண்ணாமலை, அரக்கோணம், சோளிங்கர், கடலூர், ஆற்காடு, செங்கல்பட்டு,
ஆமா, அப்புறம் எங்க ஊரை விட்டுட்டீங்கன்னு கோச்சிக்கு போறீங்க. எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் நம்பரோ இல்ல வேற ஊர்ல இருக்க ஆம்புலன்ஸ் நம்பர் தெரியுமா? தெரியாது. ஏன்னா ஒரு வண்டிக்கு ஒரு நம்பரோ இல்ல ஒரு ஊருக்கு ஒரு நம்பர் கொடுத்தா ஞாபகம் வச்சுக்க முடியுமா? பாம்பேல அடிபட்டா பாம்பே நம்பர் தான் கூப்பிடணும். சென்னையில இருக்கவங்க போய் பாம்பேல அடிபட்டா யார் நம்பர் கூப்பிடுவாங்க? சென்னை நம்பர் தான் உங்களுக்கு தெரியும். பாம்பேல அடிபட்டா பாம்பே நம்பர் கூப்பிட முடியாது. உங்களுக்கு செல்போன் நம்பர் இருக்கு. எத்தனை நம்பர் மனப்பாடமா தெரியும்? ஒண்ணுதான் தெரியும். உங்க நம்பர் தெரியும், இல்ல உங்க வீட்டுக்கார நம்பர் தெரியும். வேற யார் நம்பரும் மனப்பாடமா தெரியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஊருக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் நம்பர் கொடுத்தா ஞாபகம் இருக்குமா? உங்களுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணாங்க யோசிக்கிறாங்க. மருத்துவர் அன்புமணி, இந்த கதையை நீங்க சொல்றீங்களா நான் சொல்லவா? அதாவது 108 அப்படின்ற எண் ஒரே நம்பர். இந்தியா முழுக்க ஒரு நம்பர் தான் இருக்கணும். அமெரிக்கால ஒரு நம்பர் தான் கூப்பிடுறாங்க, 911. அதே மாதிரி இந்தியா முழுக்க ஒரே நம்பர் தான் வேணும்னு யோசிக்கிறாங்க. அப்ப அவர் 2004 இருந்து 2009 வரை அமைச்சராக டெல்லியில இருக்கிறாங்க. 2005 இந்த யோசனை வருது. 10 மாசம் யோசித்து அதற்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. அப்படி அவங்க போய் கேட்கும்போதுதான் எந்த எண்ணுமே சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட கிடையாது. அதாவது இந்த மாதிரி போலீஸ்னா 100 போன் பண்றோம், ஃபயர் என்ஜின்னா 101 போன் பண்றோம். அப்ப சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட என்ன எண் இருக்குன்னு பாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு எண் இல்ல. ஆனா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ராணுவத்திடம் ஒரு எண் இருக்கிறது. அந்த எண்ணு தான் 108. ராணுவ அமைச்சர்கள் கிட்ட தான் அந்த எண் இருக்கு. அந்த எண்ணை அவங்க வாங்கணும், அந்த போன் நம்பரை அவங்க வாங்கணும். அப்ப தொலைத்தொடர்பு அமைச்சர்களிடம் தொடர்பு கொண்டு அந்த தொலைத்தொடர்பு அமைச்சகத்தின் மூலம் அந்த ராணுவ அமைச்சகத்திடமிருந்து 108 என்ற எண்ணை சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட கொண்டு வராங்க. அவ்வளவு கஷ்டப்படணும். 3 துறைக்கு போகுது பாருங்க. சுகாதாரத்துறை, தொலைத்தொடர்பு துறை, அப்புறம் ராணுவத்துறைக்கு போய் அந்த 108 என்ற எண்ணை கொண்டு வந்து இந்த ஆம்புலன்ஸ்க்கு கொடுக்கறாங்க. இப்ப தூக்கத்துல எழுந்து கேட்டாலும் ஒரே நம்பர் தான் இல்ல, மறக்கவே மறக்காது. எந்த ஊர்ல அடிபட்டாலும் சரி, யாருக்கு நடுராத்திரி பிரசவ வலினாலும் சரி, என்ன பண்றீங்க? இந்த 108க்கு போன் பண்றீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு மகளிருக்காக தான் கொண்டு வராங்க இந்த திட்டத்தை. இதையெல்லாம் நீங்க போய் அவங்க கிட்ட சொல்லணும். நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? நீங்க இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு யோசனை பண்ணி இந்த மாதிரி ஒரு திட்டம் பக்கத்துல இருக்கிற எந்த நாட்டிலயுமே கிடையாது, வளருகின்ற எந்த நாட்டிலயுமே கிடையாது. ஒரே ஒரு நாடு வளர்கின்ற நாடுனா அது இந்தியா. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தது உங்களுடைய அண்ணா அன்புமணின்னு காலரை தூக்கி விட்டுட்டு போய் நீங்க ஓட்டு கேட்கலாம். ஓட்டு மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லலாம். அதே போல ஹாஸ்பிட்டல், எல்லாரும் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுமா? முடியாது. காசு 1000, 2000, 10,000 கொடுத்து ஒரு ஊசி போட்டுக்க முடியுமா? முடியாது. எல்லாருமே இலவச மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, இல்ல இந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஊசி போட்டுக்குவாங்க. முன்னாடிலாம் அந்த ஊசி போடும்பொழுது என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சின்ன பசங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் பெரியவங்களுக்கு தெரியும். ஒரே ஊசி தான் இருக்கும். அதை சுடுதண்ணியில போட்டு கழுவி ஒரு 20 பேருக்கு போடுவாங்க. 20 பேர் கூட சொல்ல முடியாது, 25 பேர் கூட போட்டுருவாங்க. அம்மா டாக்டர் அம்மா, ஆமா நான் சொன்னது கரெக்டா? 100% அதான் உண்மை. ஒரே ஒரு ஊசி தான் இருக்கும், சுடுதண்ணில கழுவி போடுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஜாண்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி அல்லது மலேரியா இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு ஒரு ஊசியை போட்டுட்டு சுடுதண்ணில கழுவி அந்த ஊசியை ஒரு குழந்தைக்கு போட்டா என்ன ஆகும்? அந்த நோய் கிருமி அந்த ஊசி மூலமா நல்லா இருக்கவங்களுக்கு வருமா வராதா? நல்லா இருக்க குழந்தை, அந்த குழந்தைய நீங்க எதுக்கு கூட்டு போறீங்க? வயிற்று வலி, தலைவலி, இல்ல உங்களுக்கே ஏதோ ஒண்ணுமே இல்ல, வெறும் ஒரு தலைவலிக்கு போறீங்க. உங்களுக்கு அந்த ஊசியை போட்டாங்கன்னா என்ன ஆகும்? நல்லா இருக்கவங்களுக்கு மலேரியாவோ ஜாண்டிஸோ இல்ல வேற ஏதாவது நோய் கிருமி வந்து தொத்திக்கும். ஆனா ஒரு மருத்துவர், அவர் ஒரு டாக்டர், கிராமத்துல
வேலை பார்த்த ஒரு மருத்துவர் அன்புமணி அவர் என்ன யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஊசியால எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை, எத்தனையோ குழந்தைகளுடைய வாழ்க்கை, எத்தனையோ ஏழைகளுடைய வாழ்க்கை பாழாவது. அவங்க உடம்பு சரியில்லாம நிறைய செலவு பண்ணக்கூடிய நிலைமையோ இல்லனா அவர்கள் உயிரே போகக்கூடிய நிலைமையோ இருக்கு. அதை தடுக்க வேண்டும் என்றால் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசி என்ற அந்த சட்டத்தை ஒரே நாள்ல கொண்டு வராங்க. என்ன, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி, தனியார் மருத்துவமனை இல்ல அரசு மருத்துவமனை எங்க போனாலும் ஒருத்தருக்கு போட்ட ஊசியை இன்னொருத்தருக்கு போடக்கூடாது என்ற சட்டத்தை ஒரே நாளில் கொண்டு வருகிறார் மருத்துவர் அன்புமணி அவர்கள். எதுக்காக? நம்ம குழந்தைகளுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும், எல்லாருக்கும் ஒரே தரமான நல்ல மருத்துவம் கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். இனிமேல் ஒரு ஊசியை போட்டுட்டு தூக்கி தானே போடுறாங்க. இப்ப யாராவது அந்த மாதிரி நடக்குதா? அது அந்த திட்டத்தை கொண்டு வந்ததே உங்க அன்புமணி தான். அதை கொண்டு போய் கிராமத்துல நீங்க சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும். அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தானா ஏதோ நடந்துருச்சு. தானாலாம் நடக்கல, யாரோ ஒருத்தர் செய்யறாங்க. அந்த யாரோ ஒருத்தர் யாருன்னா உங்களுடைய அண்ணா அன்புமணி தான். திடீர்னு ஒரு நாள் மனமாற்றம் ஏற்பட்டு யாரோ ஒன்னு ஆஸ்பத்திரியில இருக்க ஊசி எல்லாம் தூக்கி போட்டுருல, இரும்பு ஊசி எல்லாம். இந்த ஊசிய அந்த சட்டமாக கொண்டு வந்த மருத்துவர் அன்புமணி. இந்த விஷயம் எல்லாம் நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் வெளில போய் நீங்க சொல்லுங்க. அதே போல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மஞ்சள். நம்ம கொரோனா காலத்துல அந்த மஞ்சள் கிழங்கு தானே, மஞ்சள் இஞ்சி இதெல்லாம் போட்டு தானே சாப்பிட்டோம். அதே போல அந்த கபசுர குடிநீர், அப்புறம் இந்த நிலவேம்பு கஷாயம், வேப்பிலை, இதையெல்லாம் அமெரிக்காக்காரங்க சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஊர்ல வேப்பிலையும் கிடையாது, மஞ்சள் கிழங்கும் கிடையாது, நம்ம ஊர்ல தான் இருக்கு. ஆனா அதையெல்லாம் அமெரிக்கா என்ன பண்றாங்க, அவையெல்லாம் எங்களுடைய சாமா, அதை வேற யாரும் உபயோகப்படுத்த கூடாது அப்படின்னு அவங்க அதே பேட்டன்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவர் அன்புமணி, இது 10-15 வருஷமா இந்த கேஸ் ஓடுது. மருத்துவர் அன்புமணி 2004 சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு இதற்காக மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷனல் கேஸ், சர்வதேசத்துல ஒரு வழக்கு தொடுத்து அதற்கு எத்தனையோ லட்சம் கோடி ரூபாய் செலவழிச்சுதான், செலவு பண்ணி டாலர் கணக்கில் செலவு பண்ணி அந்த அவர்கள் சொந்தம் கொண்டாடும் உரிமையை ரத்து செய்யறாங்க. அதனால்தான் இன்னைக்கு நம்மளால மஞ்சள் கிழங்கையும் வேப்பிலையோ நம்ம ஊரு நாட்டு வைத்தியத்துல உபயோகப்படுத்திக் கொள்ள முடியுது. இல்லைன்னா ஒரு முறையும் அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அவ்வளவுதான். அவன் எடுத்துட்டானா அவன்கிட்ட என்ன சொல்லுவான், என்னுடைய உரிமை மஞ்சள் கிழங்கோ வேப்பிலையும் இல்ல கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணிலாம் ஜாண்டிஸ்க்கு நம்ம மஞ்சள் காமலை என்ன பண்றாங்க, மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான் உபயோகப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் யாரோ ஒருத்தர் சொந்தம் கொண்டாட தயாராயிட்டாங்க. அதையெல்லாம் கேஸ் போட்டு மறுபடியும் அதை நம்ம ஊருக்கு கொண்டு வந்தாங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள். இதெல்லாம் நீங்க போய் சொல்லுங்க. இல்லைன்னா மஞ்சள் கிழங்கெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், விலை அதிகமாயிட்டு இருக்கும், எதுவுமே பண்ண முடியாது. இதையெல்லாம் நீங்க கொண்டு போய் சொல்லணும். அதே போல உங்க எல்லாருக்கும் தெரியும், விவசாயத்துக்காகவும் தண்ணீருக்காகவும் மிகப்பெரிய போராட்டங்களை அவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். டெல்டாவாக இருக்கட்டும் இல்ல NLC ஆக இருக்கட்டும், ஒரு முறையும் விவசாயிகளுடைய நலன், அவங்க நிலத்தெல்லாம் புடுக்கிக்கும் போது ஒரு முறையும் முன்னாடி நின்று போராட்டம் பண்ணி சிறைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறார். ஒரு முறை போயிட்டு வந்துட்டாங்க. நீங்க NLC போராட்டம் பாத்தீங்களா, எப்படி இருந்தது? எல்லாம் நம்ம டிவில தான் நம்ம சென்னையில பார்த்தோம். அங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வீட்டுல நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். எங்க பேத்தி அழுவ ஆரம்பிச்சிடுச்சு, அம்மா தாத்தாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரே அழுக. அந்த மாதிரி போராட்டங்களை செய்து விவசாயிகளுடைய நலனை காப்பாற்ற மருத்துவர் அன்புமணி தயாரா இருக்கிறாரு. அதெல்லாம் நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க போய் சொன்னாதான் தெரியும், அவங்களுக்கு விஷயம் தெரியல, விஷயத்தை தெரிய வைக்கணும். அதனாலதான் இந்த மகளிர் உரிமை மீட்பு பயணம், இந்த விஷயங்களை நான் தான் ஒரு நிகழ்ச்சியிலேயே சொல்லுவேன். இன்னைக்கு உங்ககிட்டயும் சொல்றேன், நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றேன். புகையிலை தடுப்பு பத்தி எல்லாருக்கும் தெரியும். சினிமா தியேட்டருக்கு போனா எப்படி இருக்கும், மதிய நடுவுல ஒரு அரை மணி நேரம் இன்டர்வல் விட்டாங்கன்னா எப்படி இருக்கும், புகையா இருக்குமா? அது நம்ம சிகரெட் யாரும் குடிக்கிறாங்க, ஆண்கள் தான். பெண்கள் ஏன் நம்ம அதை சுவாசிக்க வேண்டும்? அந்த சிகரெட் புகையில கேன்சர் வரக்கூடிய அத்தனை நச்சு பொருளும் இருக்குது. ஆனா அத சிகரெட் பழக்கமே இல்லாத பெண்கள் கூட அந்த கேன்சர் புகையை சுவாசிக்க கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனா
பொது இடங்களில் பெண்கள்லாம் கூடுறாங்க, பொது இடங்கள்ல குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. அவங்க உடல்நிலையை காப்பாத்தணும்னா சிகரெட்டை யாரும் பொது இடத்துல பிடிக்க கூடாது என்ற சட்டத்தை அவங்க தான் கொண்டு வராங்க. இன்னைக்கு ட்ரெயின், பஸ், பேருந்துகளா இருக்கட்டும், தொடர் வண்டிகளா இருக்கட்டும், எந்த இடத்துல நீங்க போய் நின்னாலும் யாராவது சிகரெட் பிடிச்சா நீங்க முறைச்சு பாத்தீங்கன்னா ஓடிடுவாங்கல்ல. ஏன்னா அது தப்பு, கிரிமினல் குற்றம் என்ற அந்த சட்டத்தையும் மருத்துவர் அன்புமணி கொண்டு வரார். இதையெல்லாம் எதுக்காக கொண்டு வராங்க? பெண்களுக்காக தான் இல்லையா? பெண்களுக்காக கொண்டு வரேன், அந்த தள்ளுபடி செய்யறேன், இந்த தள்ளுபடி செய்யறேன் அப்படின்னு பொய் வாக்குறுதி எதுவுமே கொடுக்கல. நீங்க எதுவுமே கேட்கல. கேட்காமையா உங்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் உங்களுடைய அண்ணன் மருத்துவர் அன்புமணி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்களுக்கு அது மட்டும் இல்ல, இது பொது வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா மிக மிக பெண்களுக்கு முக்கியத்துவம் மரியாதையும் கொடுத்திருக்கிறார் மருத்துவர் அன்புமணி. அந்த விஷயத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும். என்னுடைய மகள்கள் எங்களுக்கு 3 பேர் இன்னைக்கு கூட சம்யுக்தா வந்திருக்காங்க. 3 பேருடைய பெயர்களில இருக்கக்கூடிய ஆரம்ப எழுத்து இனிஷியல் அது பாத்தீங்கன்னா என்னுடைய பேரும் அவருடைய பேரும் சேர்ந்துதான் வரும். அவர்கள் எல்லா டாக்குமெண்ட்லயும் அவங்களுடைய படிப்பு 10வது கிளாஸா இருக்கட்டும், பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், அவங்களுடைய ஆதார் கார்டு எல்லாவற்றிலையும் அவர்கள் பெயர் பின்னால் சௌமியா அன்புமணி தான் கூட சேர்ந்து வரும். சம்யுக்தா சௌமியா அன்புமணி, சங்கமித்ரா சௌமியா அன்புமணி, சஞ்சுத்ரா சௌமியா அன்புமணி என்று என்னுடைய பெயரையும் சேர்த்து தான் அவங்க இனிஷியலாக எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிருக்காங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி, இப்பெல்லாம் கிடையாது. எனக்கு அவங்க எப்பயோ பண்ணிட்டாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடியே செய்துட்டாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க தாய்க்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறார்கள். பெயர் வைப்பதில் கூட அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒழுக்கமான ஒரு தலைவர். நீங்க எங்க வேணாலும் போய் எங்க வேணாலும் சொல்லிக்கலாம், யாருமே எதுவுமே அவரை பத்தி சொல்ல முடியாது. எங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைன்னே ஒண்ணு கிடையாது, உங்களோட சேர்ந்ததுதான் எங்களுடைய வாழ்க்கை. எங்க வேணாலும் நீங்க அவருடைய அந்த குணநலன்களை பற்றியோ அவர் பொது வாழ்க்கையில் செய்த அத்தனை நல்ல விஷயங்களும் பெண்களாகிய நீங்கள் ஒருவரும் உங்க ஊர்ல போய் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும். இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக நம்ம பேசுறோம் அப்படிலாம் கிடையாது. என்றைக்குமே பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக மிக மிக அதிகமாக குரல் கொடுத்து கொண்டு இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்று நாம ஒரு வெற்றி கூட்டணியில் இருக்கிறோம். அந்த வெற்றி கூட்டணியில் இருக்க அத்தனை தலைவர்கள் சேர்ந்து நாம சகோதர சகோதரிகளாக ஒன்றாக உழைத்து நல்ல மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தாதான் நம்முடைய பெண்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு, நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு. ஏன்னா இன்னைக்கு வேலை வாய்ப்பே கிடையாது. படிச்சுட்டு வேலை இருக்கா? யாராவது அரசு வேலையோ தனியார் வேலை எங்கன்னா வெளியூருக்கு போனாதான் உண்டு போல இருக்கு. அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு நல்ல கேவலமான நிலைமை இருக்கக்கூடாது. நல்ல படிப்பு, நல்ல சுகாதாரம், தரமான வேலை, தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சுயமரியாதையுடன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வேண்டும் எல்லாருக்குமே. ஆண்களுக்கும் வேண்டும், பெண்களுக்கும் வேண்டும். நம் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டும் என்பதற்காக தான் தலைமுறை காக்க, உரிமை மீட்க இப்படிப்பட்ட பயணங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நீங்க ஞாபகம் கொண்டு நிறைய விஷயங்களை கொண்டு போய் எல்லோரும் உங்களுடைய ஊர்களில் சேர்த்து நல்ல நல்ல சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தலில் நல்ல மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வேற எதனா ஆஷா திரைப்படம் பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அது நீங்க பாருங்க. அந்த திரைப்படத்துல அண்ணன் அவர்கள் செய்த மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் செய்த சாதனைகளை பற்றி போட்டிருக்கிறாங்க. அவ்வளவு நன்றாக இருக்கிறது. பாம்பேல இருக்கவங்க பேசுறாங்க, நம்ம ஊர்ல தெரியல. பாம்பேல இருக்கவங்க மராட்டி மொழியில அந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. அவங்க திரைப்படத்தை பத்தி சொல்லும் பொழுது மருத்துவர் அன்புமணி பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறார்கள். அதனால இதையெல்லாம் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த விஷயத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம், நம்முடைய வருங்கால தலைமுறையை காப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பகுதிக்கு வந்திருக்கிறோம். தீர்மானங்கள், இந்த தீர்மானங்களை நம்மிடையே வாசித்து
நமக்கு தர இருப்பவர்கள் ஆளுமைகள் தருமபுரியைச் சேர்ந்த தமிழ்